Welcome to Detective Decodes. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பள்ளி கல்வித்துறை உதவித்தொகை வழங்குவதாக ஆன்லைனில் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை புளியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சார்லஸ் பீட்டர். இவரது மகன் கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். நேற்று சார்லஸ் பீட்டருக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை என்ற ப்ரொஃபைலில் இருந்து செல்போன் வீடியோ கால் வந்துள்ளது. அதனை ஆன் செய்து பேசும் பொழுது எதிர்புறம் இருந்து பேசிய நபர் முகத்தை காட்டாமல் ஒன்றிய அரசு திட்டத்தின் கீழ் உங்களது மகனுக்கு பள்ளி கல்வி உதவித்தொகை ரூபாய் 38,500 வந்திருப்பதாகவும் அதனை அனுப்புவதற்கு ஜிபே QR காண்பிக்குமாறும் பிறகு OTP வரும் அதனையும் தெரிவிக்குமாறும் கூறியுள்ளனர். சார்லஸ் பீட்டருக்கு அதனை எவ்வாறு எடுப்பது என்று சரியாக தெரியாததால் அருகில் இருந்த அவரது மாமாவிடம் கேட்டறிந்து QR கோடை காண்பித்துள்ளார். ஆனால் அவரது வங்கியில் பணம் குறைவாக இருந்ததால் இந்த வங்கிக்கு பணம் அனுப்ப முடியாது எனவும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இருப்பு உள்ள வங்கிக்குத்தான் பணம் அனுப்ப முடியும் என்று வீடியோ காலில் பேசிய மர்ம நபர் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாமாவின் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்புங்கள் என்று கூறி மாமாவின் QR கோடை காண்பித்துள்ளனர். பிறகு அவருக்கு 2-3 முறை OTPயும் வந்துள்ளது. அதனையும் அந்த மர்ம நபரிடம் தெரிவித்துள்ளனர். அப்போது இவர்களுக்கு பணம் வருவதற்கு மாறாக இவரது வங்கி கணக்கில் இருந்து சுமார் 53,000 ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக வீடியோ காலில் இருந்த நபரிடம் பணம் எங்களுக்கு வராமல் எங்களது வங்கி கணக்கில் இருந்து எடுக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளனர். அப்பொழுது அந்த நபர் முறையான விளக்கம் அளிக்காமல் வீடியோ காலை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த சார்லஸ் பீட்டர் மற்றும் அவரது மாமா இருவரும் உடனடியாக அருகில் உள்ள ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து போனில் பேசிய மர்ம ஆசாமியை பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சமகாலத்தில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அதை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில் நீங்கள் கேட்க விரும்பினால் டிடெக்டிவ் டீகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.